குட் மார்னிங். நல்லா தூக்கமாக இருந்தது. எங்கள் அம்மா காலங்கத்தில் ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபியை போட்டுட்டு காஃபி இல்லை, ஒரு க்ரீன் டீ, கொடுமையான க்ரீன் டீயை குடிச்சிட்டு இப்போ கரெக்டாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக இந்த ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். ரெசார்ட்டில் தான் மேரேஜ். ரெசார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவட்டியூர் டு மகாபலிபுரம். இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலு. எப்படி அவ்வளோ தூரம் போகிறது செம்ம டஃப்பு. காலங்காத்தால ஜாலியாக தான் இருக்கும், இருந்தாலும் லைட்டாக தூக்கம் வரும்ல. ஏசி வேறு போட்டிருக்கேன் காரில், லைட்டாக தூக்கம் வரும். இது முழுக்க விலாகுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே போகிறேன். இந்த கல்யாணத்தில் எனக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை, பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு நல்ல விலாகு தரணும் தான் போடுறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக தயவு செய்து பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டம் எடுத்து தான் பண்ணுறேன், ஓகேவா? பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு இறங்கி கிளம்பி போயிருந்தோம். இதுக்கு என்ன தேவைப்படும் கூட ரொம்ப சீக்கிரம்ன்றல, சும்மா ஒரு விலாகு மாதிரி. இது ஒரு பூஜைக்கு போகிறேன், அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறேன். திருப்பதி லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை பிரசாதமா கொண்டு வந்திருக்கிறேன். அவர்கிட்ட கடைக்கார பார்சல் மாத்தி கட்டிட்டானே. கணபதி பப்பா மோரியா. தலைவரே கதவு தரேன். தலைவரே உள்ள இருக்கீங்களா? சாவியை போடு. சுவாமி எழுந்திருப்பாரு, எழுந்துதான் இருக்கு, முழிச்சிட்டார். வணக்கம் சாமி. மக்களே பூஜையை முடிச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி மகாபலிபுரம் போகிறோம், ஓகே? சாமி நல்லபடியாக இந்த மகாபலிபுரத்தை சூப்பர்படியாக நல்லபடியாக போயிட்டு வந்துடணும். இந்த விழாக்கு நல்லபடியாக வரணும். இதை போட்டிருக்காங்க பாருங்க, சாந்தி அண்ட் ஆர்த்தி. மேப் அமைதியாரு. இதுதான் ப்ரோ, இதுக்கு தான் நம்ம வரணும். நம்ம எங்கெங்கேயோ ஊரை சுற்றிட்டோம். மாமலா பீச் ரெசார்ட். இது என்ன ட்ரக்கிங் வேறு இருக்கு. ட்ரக்கிங் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா மக்களே? என் ஃப்ரெண்டு கத்த போகிறான் என்ன, ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படி. என்னடா மாடுலாம் மேய்க்கிறாங்க உள்ள. இந்த இடம் தானா திருப்பியும் ஸ்கேம் ஆயிடுச்சா? அப்படியே நேராக வரணும்னு சொன்னான். இதை ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெறியா இருக்குடா இந்த ஏரியா, சூப்பராக இருக்குடா. கார் பார்க்கிங் லெஃப்டில் இருக்குது, அதான் விட்டுருக்கானுங்க இவனுங்க பசங்க. அப்புறம் உள்ளே வந்து வீடு மாதிரி ஏதோ மண்டபம் இருக்குது மாதிரி இருக்குது. ஆமாம் இந்த இடம் தான். ஏதோ ஆளுங்களாம் நிற்கிறாங்க பாருங்கள். வண்டியை பார்க் பண்ணோம். நம்ம தான் கொஞ்சம் செம்ம லேட் ஆகிட்டோம். இது சரியான வியூடாடு. அதெல்லாம் கூச்சப்பட்டாலாம் யூடியூப்ல வளர முடியாது. ஓகே, அடுத்தது ஜூஸு சாப்பிட போகிறீங்களா? இவர் தான் விக்னேஷ் தானா பேர்? என்னது பேர்? கைலாஷ். கைலாஷ் மறந்து போச்சு. தர்பூஸ் இருக்கிறாப்புல. அடுத்தது இட்லி வேணுமா? ஓகே, இட்லி கண்டிப்பாக வேணும். இட்லி எடுத்துட்டாப்புல. போதுண்ணா, நிறையா இருக்குண்ணா. மக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கா. லட்டு வேணாமா? ஓகே, அடுத்தது வடை ஒன்று போதுமா? அதிகமாக தேவைப்படாத. பொங்கல், கிச்சடி. என்ன ஒன்றுமே காணோம், காலி ஆயிடுச்சு. அவ்வளோ பரோட்டா, இதுக்கு தயிர், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சாம்பார். அதான் நமக்கு வேணும். ஆனால் தர்பூஸ் இருக்கும்போது எப்படி நான் விட்டு சாப்பிடுவேன்? ஓகே, ஆச்சு நினைக்கிறேன்.
வேறு ஒன்றும் சட்னி தான், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா இருக்கு. போதும் 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 போதும். அல்டிமேட்டாக வருதுடா. ஓகே போதும். நிறையா எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் அநேகமாக. அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பீச் வியூவு, இங்கே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரு. சும்மா செம்ம ரைஸ். டேஸ்ட் வேணும். கேவலமாக இருக்க வேணாம். சுவாமிநாதா ஹாய் சொல்லு. சொல்லுடா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டே 1 மேரேஜ். அதாவது மேரேஜ்னா மேரேஜ் கிடையாது, செகண்ட் டே தான் மேரேஜ். ஃபர்ஸ்ட் டே வந்து நாந்தின்னு சொல்லுவாங்க. நாந்தி முடிச்சிட்ட பாரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க. பையன்லாம் வந்துட்டாங்க பையன் வீட்டு சைட்லேருந்து. இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஹை செம்ம வியூ. இதுக்கு தான் இந்த விலாகே. செமல. இந்த விலாகோட சிறப்பு அம்சமே இந்த பீச் தான், கடல் மட்டும்தான். ஆமாம், மெயினாக நம்ம எதுக்கு வந்தோன்னா இந்த விலாக் எடுக்கிறதுக்கே இந்த கடலில் வந்து நம்ம அப்படியே நிற்கணும்னு தான் நான் வந்தேன். மெயினாக தண்ணி கால் மட்டும் நினச்சிட்டு வந்துடும். ஆழம் அதிகமாக தான் இருக்கும், இது பயங்கர ஆழமாக இருக்கும். ஆனால் செம்ம க்ளீனு. இந்த ரெசார்ட்டில் இருக்கவங்களே ஃபுல்லாக க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க போல். மேக்ஸிமம் க்ளீனாக தான் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து குடிக்க மாட்டாங்க, யாருக்குமே பெர்மிஷன் கிடையாதுல்ல. அவ்வளோதான், இது போதும். இந்த கால் நினச்சது போதும். செம்ம செம்ம செம்மல. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க. நம்மளும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறோம். செம்ம ஃபன்னு. இன்றைக்கி செம்ம ஜாலி. சீரியஸாக சொல்லணுன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, லஞ்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லஞ்சையும் ஃபுல்லாக கவர் பண்ணணும் தான் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். எனக்கு சும்மா எடு. சட்டை கூட எனக்கு இப்போ எல்லாம் போட்டது பிடிக்கிறது இல்லை. அதாவது vlog போயின்னு இருக்கு. என்ன சொல்லுங்க சும்மா சாதாரணமாக நீங்கள் பேசுங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்கள். ஐயர் கேமிங் சேனல். சேனல் பேர் ஐயர் கேமிங்கா? ஓகே. என்ன பண்ணுறதில்ல? கேமிங் தான். அது 1,40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கு. அதை பற்றி பிரச்சனை இல்லை. கேமிங் என்ன கேமிங்? அது வந்து பிசி கேமிங் சாப்பிடல, மொபைல் கேமிங். அல்ல நீங்கள் ஏதாவது மந்திரத்தில் கேம்ஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் இல்லை, ஐயர் சம்மந்தமாக இல்லை. இட்ஸ் கால்ட் ஐயர் பிசி கேம். ஆமாம் ஆமாம். எங்கள் பிசி பிசி கேம் அதனால இருக்கிறதுனால அது மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக. வெரி குட், பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் ரொம்ப கேமிங்லேயே அங்கேயே உட்காந்துடாம அடிக்கடி வெளியில் வந்து இந்த மந்திரம்லாம் சொல்லணும். இந்த மந்திரங்கள், இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு எதுக்குன்னே தெரியாது. ஆனால் மந்திரங்கள் இந்த மாதிரி எல்லா வேதங்களுமே மனித குலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால சாதாரண அடிப்படை மனிதனுக்கு கூட அந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கணும், எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கேமும் ஆடணும். அந்த கேம் ஒரு இதாக வச்சு இந்த மந்திரங்கள் கூட, ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த சவுண்டு வந்து அவ்வளோ உச்சரித்தாலே உடம்புல அவ்வளோ நோய்களே வராது. நிறைய பேர் தெரியாது, இதை வந்து அவர் தான் சொல்லணும், இவர் தான் சொல்லணுன்ற மாதிரி போகிறாங்க. அது அப்படி தப்பு. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து உங்கள் பிசி கேமிங்கோட சேர்த்து ஐயர் பிசி கேம், ஐயர் கேமிங் தான். சாரி ஐயர் கேமிங். ஐயர் கேமிங்கில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டப்புன்னு பட்டன் தட்டுங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். எங்கடா வரோம்? சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ போய் சாப்பிட்டு வர போகிறோம். இப்போ கரெக்டாக எங்கே போக போகிறோம்? சாப்பாடு ஹோட்டலுக்கு. எந்த ஹோட்டலு? சாப்பிட்ற ஹோட்டல். சாப்பிட்ற ஹோட்டலா? ஓ, ரமேஷ்
அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணதும் லைனாக வர ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டு வந்து சவுத் இந்தியன், அப்புறம் சிலவங்கெல்லாம் நார்த் இந்தியன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலா மட்டும்தான் சொன்னோம். எனக்கு வேறு எதுவுமே சாப்பிடல நான், ஏன்னா டயட்டில் இருக்கிறதுனால. இது ப்ரோட்டீன் சொன்னாங்க, இதே சாப்பிடக்கூடாது தான், பட் நான் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். கில்வா ப்ரோ வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அதில் தான் வந்து உங்களுக்கு ஃபைனலி வந்தாச்சு. இந்தாங்க பர்த்டே கிஃப்ட்டு. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் நெட்ஸ் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே வரேன், செம்ம டயர்டு, எனக்கு சரியான டயர்டு. ஹாய் ஃபைனலி ஐயர் ப்ரோ வந்து ஃபீட் பண்ணி அவர் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏதோ டிஃபரெண்ட் எல்லாருக்கும் ஹாய் சப்ஸ்கிரைப் சொல்லு. ஓகே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஐயர் கேமிங் சொல்லு. இதுதான் நம்ம கோச்சோட செட்டப்பு. நைஸாக எடுத்துட்டோம் பார்த்தியா, கோச்சோட வீடு விளாக் இதுதான். அங்கே பாருங்கள் பிசியில் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு, வேணாம் அது போதும், ஓகேவா. அதாவது நம்ம கோச்சோட வீட்டிலேருந்து கிளம்புறோம். ஓகே, நல்லா சூப்பராக முடிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விளாக் பண்ணுறோம் நம்ம சேனலில். இது வந்து நம்ம மெயின் சேனலில் தான் போட போகிறேன். ஃப்யூச்சரில் ஏதாவது விளாக் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு மைண்ட் வந்தால் அப்போ போடலாம், ஓகேவா. பாய் காய்ஸ்.